சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம குருநாதர் எப்படி இருக்காரு? அவர் நல்லா தான் சார் இருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு எக்ஸ்டெண்டா கழட்டி விட்டுட்டு சந்தோஷமா தான் இருக்காரு. வேற சரி சார், நீங்க எப்படி போயிருக்கீங்க? என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு? போயிட்டு இருக்கு, நம்மளது இப்பதான் ஒண்ணா போயிட்டு இருக்குது. எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். நம்ம பட்ஜெட் 5 ரூபா, 3 வரைக்கும் ப்ரொடியூசர் ரெடியா இருக்காப்ல. இன்னும் 1 ரூபா வேணும், அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாவது ப்ரொடியூசர் தான் சொல்லுங்க. ஏன் 5 கோடி தான் பண்ணி ஆகணுமா சார்? நம்ம கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் பட்ஜெட். சரிங்களா, கொஞ்சம் நல்ல பெரிய ஆட்களை வச்சு பண்றோம். அதனால ஒரு 7 க்ரோஸ் ஆகும். நான் வந்து கம்மி பண்ணி எவ்வளவு கம்மி பண்ண முடியுமா பண்ணி ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தா கரெக்டா இருக்குமேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 கோடி வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. அதை வச்சு நம்ம ஓரளவு எடுத்துட்டு அப்படியே இந்த மீடியா எல்லாம் பேசி விளம்பரங்கள்லாம் பண்ணி வச்சு டெவலப் பண்ணிட வேண்டியதானே? நீங்களும் நிறைய படம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ப்ரொடியூசர் இருந்தா நீங்க கொஞ்சம் லைன் அப் பண்ணி விட்டீங்கன்னா நானும் நம்ம கதைக்கு செட் ஆகி சரி பண்ணி நானும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சார். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. வேற நம்ம படத்தை கூட ஒரு படம் பண்றாங்க, அடுத்தது அவங்க கான்டாக்டே இல்லாத போயிடுது. இருக்கிறாங்க, என்ன பண்றது? அடுத்த லாங்குவேஜுக்கு மாறிடுறாங்க. அதனால நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதான் ஏதாவது ஒரு 1 கோடிக்கு மட்டும் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ட்ரை பண்ணி பார்க்க வந்ததுன்னா நான் கால் பண்றேன். ஓகே சரி, ஓகேங்க. வேற ஒரு நல்லபடியா பண்ணுங்க. ஏதாவது இருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. 100% உங்களை கூப்பிடுறேன் எதா இருந்தாலும். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, கோலா இருங்க. சரி, எதா இருந்தாலும் நான் கூப்பிடுறேன். உங்க ப்ராஜெக்ட் என்னை கூப்பிடுங்க, எங்க ப்ராஜெக்ட் நான் உங்களை கூப்பிடுறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சேர்ந்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம டீம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், அடுத்தவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் உங்க ப்ராஜெக்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், என் ப்ராஜெக்ட் நீங்க 100% கூப்பிடுறோம் உங்களுக்கு. பேசிக்கிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல ஒரு பார்ட்டி. சரி, அவரு கூட வந்தாருன்னா உங்களுக்கு அப்படியே சொல்லி விடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா பண்ணுவோம். ஓகே, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. என்னடி கூப்பிட்டு சைலண்டாக நின்று இருக்க? என்ன போன கம்பெனி ஓகே தானே? சக்ஸஸா? நீ வேற எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு. என்னாச்சு சொல்லு. அது ஏன் கேட்குற? ஸ்டோரியும் நல்லா தான் இருந்துச்சு, நானும் ஓகே தான் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏய், சொல்கிறத கேளு சும்மா. அவங்க சொன்ன கண்டிஷன் மட்டும்தான் எனக்கு செட் ஆகலை. என்ன கண்டிஷன்? கமிட்மெண்ட் கேட்குறாங்க. நானும் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன், 3 படம் மிஸ் பண்ணிட்டேன். நீ நடித்து ஒரு லெவலுக்கே வந்துருக்கலாம். எல்லாமே ரிஜெக்ட் எல்லாமே ரிஜெக்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். நான் எத்தனை வாட்டி சொன்னேன், நீ கேட்கவே மாட்டுற. வெற்றி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? இதெல்லாம் பண்ணி மேலே வரணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ பேர் தெரியுமா இதெல்லாம் பண்ணாமலே லைஃப்பில் முன்னேறி வந்திருக்காங்க. கரெக்டு தான்ப்பா. 100ல் ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்தமாரி வரும். இப்போ எல்லாருமே அப்படி ஆகிட்டோன்னா எப்படி? அப்போ எனக்கு தெரிஞ்ச பாதி பேர் ஒரு பொண்ணு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இப்போ பெரிய ஆள் ஆகியிருக்கா. இவங்க தான் வந்து அது பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. போயிட்டு வாங்க. 3 கம்பெனி என்ன கேட்டாங்க? கமிட்மெண்ட் தானே கேட்டாங்க. ஐயோ, எனக்கு அது புரியுது வெற்றி. நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நான் மேலே போயிருப்பேன். அது எனக்கு தெரியுது. சினிமான்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு. எவ்வளோ ஸ்டேஜ் ட்ராமாஸ் அதெல்லாம் பண்ணி எவ்வளோ கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் சினிமாக்குள்ளே வரும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. பாதிக்கு பாதி பேர் நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது கேட்குறதெல்லாம் பார்த்தா சில சமயம் எனக்கே வெறுப்பாக இருக்குது வெற்றி. நான் ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன், சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம் கிளாஸ் போயிருக்கேன், டான்ஸில் எல்லா வெரைட்டிஸும் தெரியும். இது எல்லா தகுதியுமே இருந்துமே இவங்க கமிட்மெண்ட்டு ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெற்றி. இந்த மாதிரி சினிமானா 1000 எதிர்பார்ப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து தான் போகணும். தேவையில்லாமல் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் பேசுகிறேன் வெற்றி. அப்படிலாம் நீ ஒன்று பண்ணேன், ஓனாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த யூடியூப் சேனலில் போட்டு வெளியே காட்டு. நீ வேற சும்மா எதையாவது பேசிட்டு. எனக்கு சம்பளம் கூட தேவையில்ல, நான் உயிரை கொடுத்து கூட நடிக்க ரெடியாக இருக்கேன். என்ன மாதிரி கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் இந்த கமிட்மெண்ட் மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நானும் அப்படி கேட்குறேன். எங்கே சொல்கிறேன்
நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான். ஆனா என்ன பண்றது, போற இடத்துல எல்லாமே இப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நான் ஒரு கம்பெனியோட ஆடிஷன் அட்டன் பண்ண சொன்னல உங்களை, அந்த கம்பெனி அவனை கூப்பிட்டு போகிறேன். நான் ஓகேவா? அந்த இடமாவது கமிட்மெண்ட் எல்லாம் கேட்காம இருப்பாங்களா? ஏன்னா போன 3 கம்பெனியுமே அப்படி தான் கேட்குறாங்க. கரெக்டு தான், ட்ரஸ்டபுளாக இருக்கும். நீ வந்து பாரு. ஓகே சரி ஓகே. ரொம்ப பேசியே போர் வச்சுட்டேன். பசி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க கையால். சரி வா. பாப்பா சார் நல்லா இருக்கீங்களா சார்? பாப்பா சார் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாய்ப்பு பேசி கொடுத்துருக்கேன் சார். ஏதோ ஒரு 20-30 வாட்டி பல கம்பெனிகள் இருக்கு சார். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான் நீங்கள் வாங்க தம்பின்னு சொல்லியிருந்தீங்க. சரி கரெக்டாக இன்னைக்கு மண்டே சொன்னீங்க. அதனால வந்துட்டோம் சார். 8 மணிக்கெலாம். நீங்க அசிஸ்டன்ட் சொன்னா போல. ஆமாம் சார். கார்த்தி பேரு. ஆமாம் சார், கார்த்தி சார். இப்போ தினேஷ். ஓகே. என்ன வேற எதுவும் வந்துட்டு படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லை ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கீங்களா? இப்போ பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க சார்? நிறைய சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணேன் சார். ஆனால் வந்து டைலாக் பேசணும்னு ஆசை இது வரைக்கும் கிடைக்கல சார். சைடில் தான் இருக்கேன் சார். சரி. சைட் ரோல நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைலாக் நல்லா பண்ணிருக்கேன் சார். யார மாதிரி பண்ணுவீங்க சார்? நான் வந்து நிறைய ஆக்டர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சரி. சார் நீங்கள் தான் சாம்பிள் சொன்னீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன் சார். இல்லை நீங்கள் தான் சொல்லுங்கள் சார். சரி, அதான் எப்பவுமே நம்ம நடிக்கிறதுன்னு சொன்னாவே யாரும் ஒருத்தர் சொல்லுவோமே, தெரியாத அவனுக்கு? ஆமாம் சார். யாரு நடிகர் திலகம்? சிவாஜி, எம்ஜிஆர் சார், விஜய், விக்ரம். அந்த மாதிரி வந்துட்டு இப்போ சிவாஜி சார் மாதிரி கொஞ்சம் பண்ணி கட்டலாம். சரிங்க சார், கண்டிப்பா சார். ஒரு சின்ன சாம்பிள் பண்ணி கட்டலாம். இப்போ வந்து முதல்ல ஒரு ஆக்டர் பண்ணுறேன் சார். சிவாஜி மாதிரி. சிவாஜி. ஆமா. திவ்யா, திவ்யா. ஓ தம்பி, ஆறுவே தம்பி பாக்கலையா? ஜீவா, இவ்வளவு கொரோனா டைம்லாம் வந்து குரலாம் குட்டி இடிச்சா ஊட்டி கஷ்டப்பட்டு மீன் கறி குழம்பு ஆக்கி கூட்டியே தம்பி பண்ணிருக்காங்க. டேய் முட்டு, ஊரெல்லாம் போயிட்டேன் நீ முட்டு. ஆறு நண்பா. டேய் முட்டு, டேய் பிரியா, தம்பி வந்துட்டா, தம்பி வந்துட்டா, தம்பி. ஓகே, நான் யார மாதிரி பண்ண சொன்னேன்? ஆமா, சிவாஜி மாதிரி தான் பண்ண சொன்னேன். நீங்க எம்ஜிஆர் காட்டுற? ஏதோ பதட்டத்துல. சரி, இப்ப எம்ஜிஆர் மாதிரி பண்ணாங்க. சரி சார், பாத்து பண்ணுங்க. இப்போ பண்ணு. இப்போ பண்ணு. ஏய் ஏய், எவ்வளோ பெரிய ஆசை, பெரிய கோட்டை சீமான ஊர்ல இருந்து பெரிய காமால வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அபிராமி பிரபுக்காக நம்ம உள்ள போறோம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கேரக்டர் அடிச்சோம் பத்தியா? இதுதான் உலகம். போராட கிடைக்காது. ஆனா இந்த டைம்ல சால்வ் எவ்வளோ எங்க போய் சொல்லுவேன், இப்படி சொல்லுவேன். பிரபு உனக்காக நான் இத்தனை படம் இல்ல கேரக்டர் தான். நான் யார் மாதிரி பண்ண சொன்னேன்? சார் ரஜினி, சிவாஜி சார். சிவாஜி மாதிரி சிவாஜி மாதிரி. ஆனா எம்ஜிஆர் மாதிரி நடிச்சு காட்டுறேன். எப்படி சிவாஜி எம்ஜிஆர் வித்தியாசமா தெரியாதா? ஓ, உங்களுக்குள்ள வந்துட்டு அந்த மாற்றமும் அப்படியே இருக்குது. சிவாஜி மாதிரி நான் எம்ஜிஆர் நடிச்சு காட்டுறேன், எம்ஜிஆர் நான் சிவாஜி நடிச்சு காட்டுறேன். சரி, இப்ப ரஜினி மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. சரி பண்ணு. ஆனா ஆண்டவன் கரெக்டா சொல்லுவா, அந்த டைம்ல கண்டிப்பா கொடுப்பா. ஏழைகளுக்கு சோதிப்பான், கண்டிப்பா கொடுக்கிற டைம்ல கரெக்டா கொடுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னீங்க, உன்னால என்னடா முடியும், நீ வந்து ஒரு ஏழை கூலி தொழிலாளி பையன், நீ என்னடா சாதிக்க போற சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி இன்னைக்கு ஊர் மக்களுக்காக நான் ஒரு சின்ன பொட்டி கடை தான் வச்சேன். அந்த பொட்டி கடை பெரிய மாளிகை 6 வருஷம் இதே போலவே பண்ணுங்க. இன்னைக்கு காசு பணம் பேர் புகழ் அந்தஸ்து திமிர்ல என் வீட்டை இடிச்சு நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதே போல உங்க வீட்டை இடிச்சு உங்க ஆணவ திமிர் கொண்டு வந்து நான் இந்த பெட்டிக்கல்ல இருந்து ஒரு பெரிய பங்களாவாசியை உருவாக்கல. நல்லா இருக்கு. கமல் மாதிரி. கமல் ஒரே மக்கள் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய. அதனாலதான் வந்து நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்ட ரஜினி சார்னு சொல்றேன். அவருக்கு அந்த கதை சிறப்பாக தெரியும். இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அதை கட்டி மக்களுக்காக வந்து இலவசமான மருத்துவம் கொடுக்கணும்.
நம்ம என்ன சொல்லணும், மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கொடுக்கணும். தெய்வம் யாரு? அன்னைக்கு வந்து ஒரு உயிருக்காக போறான், அவனை காப்பாத்தி கொடுக்கிற தெய்வம். ஐயா ஒரு பேரை எழுதிக்கோ. வாங்குறோம் 10 ஆம்புலன்ஸ் வாங்க. என்னது அந்த வண்டி என்னவோ அதை வாங்கி மக்களுக்காக நம்ம கொடுக்கணும். 10 ஆம்புலன்ஸ்ல 50 வேலன்ஸ் வாங்குறோம். அது என்ன ரேட் யாது? நோட் பண்ணி. ஓகே சரி, இப்போ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சாச்சு. உன்னுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸ் இப்ப இது வந்து உனக்கு சான்ஸ் கொடுத்தா நான் ரஜினி மாதிரி கமல் மாதிரி பண்ண சொல்ல முடியாது. சரியா? நீ உன்னுடைய நடிப்பு உனக்குள்ள ஒரு நடிகை யாரு ப்ரூவ் பண்ணுவேன். என்ன